நம்ம பென் ஸ்டோக்ஸ் ஒரு இமாலய சாதனையை பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கிலாந்து வாசிஸ் இந்தியா 4th டெஸ்ட் இப்போ மான்செஸ்டரில் நடந்துட்டு வருது. அதில் இந்தியா 358க்கு ஆல் அவுட் ஆகி செகண்ட்லி இங்கிலாந்து பேட்டிங் பிடிச்சப்போ ஒரு கட்டத்தில் ஜூரட் 150 ரன் அடித்தா, இன்னொரு கட்டத்தில் நான் என்ன சொம்பையா நானும் அடிப்பேன், ஒரு கேப்டன்சினாக்கு ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி அடித்து 141 ரன்களை போட்டு பொழந்தெடுத்து இந்தியன் பவுலர்ஸை தம்பித்து போன தருணமா ஆக்கியிருக்காரு நம்ம பெஞ்சமின் ஸ்டோக்ஸ். என்ன அடி, தாறுமாறான அடி. அப்படி ஒரு அடியை போட்டு இங்க நான் வச்சதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல. அதாவது இந்தியன் டீம்ல சீனியர் பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மாவும் விராட் கோலி இல்லாது இவருக்கு பெரிய சாதகமா போச்சு. அதாவது அவரோட ரவடித்தனத்தை கிரவுண்ட்ல காட்டி அலப்பறை பண்ணிட்டு வராப்புல நம்ம பென் ஸ்டோக்ஸ். இந்தியன் கேப்டனான சுப்மன் கில் என்னதான் பண்றதுன்னு தெரியல, கிட்டத்தட்ட 669 ரன்களை அடிச்சு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. 311 ரன்கள் லீடா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல இன்னிங்ஸ் தோல்வி ஆக இந்தியாவுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. தலைவன் இப்போ எலிட் கிளப்போட ஜாயின் பண்ணியிருக்காப்புல. அந்த காலத்துல கேப்டன் சோபர்ஸ், இயன் போத்தம், ஜாக்கி காலிஸ், பென் ஸ்டோக்ஸ், அதாவது 5 விக்கெட்டை ஒரே மேட்ச்ல எடுத்து அந்த மேட்ச் செஞ்சுரியும் போட்டிருக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸ் 5 தடவை 5 விக்கெட் எடுத்திருக்காப்புல, 14 டைம் செஞ்சுரி போட்டிருக்காப்புல. எனக்கே ஒரு ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸ் தான் இருக்குது. இது பென் ஸ்டோக்கா இல்லை பெஞ்சமின் ஆபரகன் ஸ்டோக்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு அடியும் தாறுமாறா இருக்கு. அதாவது ஒரு கேப்டன்சி ஆன் ஃபீல்டு ஆகட்டும், அவுட் ஆஃப் தி ஃபீல்டு ஆகட்டும், என்ன பண்ண முடியுமோ அதை தராம பண்ணவர் தான் நம்ம பென் ஸ்டோக்ஸு. இன்னைக்கு கிரவுண்டில் வச்சு செஞ்சுட்டாரு இந்தியன் பவுலர்ஸை அண்டு இந்தியன் டீமை. அந்தோட எஃபர்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெஸ்ஸிங்லேயே தெரியும். ஏன்னா ஒரு எஃபர்ட்டுக்கு உதாரணமே நம்ம பென் ஸ்டோக்ஸ் தான். ஏன்னா ஆசிஸில் தனி ஒரு மனிதனாக நின்று அந்த ஒரு விக்கெட்டை வச்சு டீமை தனியால் நின்று மேட்சை ட்ரா பண்ணுவார். அந்த சம்பவம் இன்னைக்கு பண்ணியிருக்காரு. சுப்மன் கில்லுக்கு அன்று கௌதம் கம்பீருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு தலைவன் பென் ஸ்டோக்ஸு. இதுக்கு மேலே விட்டோம்னா வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சுப்மன் கில் இருந்தார். கடைசியில் 141 ரன்னு சடேஜா, அதுலேயும் பாருங்க மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர்மான சடேஜா தான் இவர் விக்கெட்டை எடுத்திருக்கிறாப்புல. இல்லைன்னா தலைவன் எப்போவோ 200 அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாப்புல. பட் விக்கெட் இல்லை, டெய்லண்டரை வச்சு தலைவன் ஆடிட்டு இருந்துக்கிறாப்புல. ஃபைனலி பென் ஸ்டோக்ஸ் 141 ரன்ஸில் அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பிட்டாரு. இது அவருக்கு 14th செஞ்சுரியா இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா பென் ஸ்டோக்ஸ் அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு இங்கிலாந்துக்கு கேப்டன்சி போடுவோம். பிரண்டன் மெக்கலம் அண்டு பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் போடுவாங்க. ஆல்ரெடி 2-1 இருக்கிறாங்க. அப்போ 3-1 ஆகி சீரீஸை கைப்பற்றிடுவாங்கன்னு தோணுது. பென் ஸ்டோக்ஸ் 7000 ரன்களை அடித்து தாறுமாறா சம்பவம் பண்ணியிருக்காப்புல. பென் ஸ்டோக்ஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.